ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பரான ப்ளவுஸு லைனிங் துணி வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சில்க் சாரீக்குள்ள ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறது. வாங்க கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் லைனிங் பீஸை எடுத்து நமக்கு உடம்பு சுற்றளவுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நீட்டாக கரைப்பகுதி நம்ம வலது பக்கம் இறக்கத்துக்கு வரும்படியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். எடுத்த பிறகு இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவு 41 இன்ச்சு, முன்பக்கம் 20 பின்பக்கம் 20 இந்த 20 கூடால ஒரு 2.5 இன்ச்சு தையல் போட்டு விடணும். அப்போ முன்துண்டு 23 பின்துண்டு 23 இந்த அளவுக்கு நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு உடம்பு சுற்றளவு துணியை. அடுத்தது மீதி இருக்கிற துணி கை தைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இறக்கம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது அந்த 23 இன்ச்சு வெட்டினோம்ல முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் அந்த துணியை நீட்டாக அந்த 23 இன்ச்சையும் 11.5 இன்ச்சுக்கு நம்ம போல்டிங் பண்ணி எடுத்திருக்கோம். எடுத்து நீட்டாக போல்டிங் பகுதியெல்லாம் ஒரே பக்கமும் வெட்டு பகுதியெல்லாம் ஒரே பக்கமாக வரும்படியாக நீட்டாக போல்டிங் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், இந்த சாரியோட பீஸை நம்ம எடுத்துக்கலாம். சாரியோட பீஸை எடுத்து ஃபஸ்ட்டில் கைக்கு நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இந்த சாரியோட பீஸெல்லாம் கட் பண்ணும்போது நம்ம நேர் பீஸில் தான் கட் பண்ணணும். எந்த துணியுமே நம்ம குறுக்கு பீஸ் போட்டு கட் பண்ணும்போது அது நல்லா இருக்காது. பாருங்கள், நீட்டாக அடுத்தது கைக்குள்ள பகுதியை ஃபஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த கைக்கு கட் பண்ண போக மீதி இருக்கிற துணி தான் நம்ம உடம்பு சுற்றளவுக்கு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுவும் அதே மாதிரி கட் பண்ண கைக்கு கட் பண்ண இடத்துல இருந்து 23 இன்ச்சு முன் துண்டு பின் துண்டு 23 இன்ச்சு இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து போக மீதி இருக்கிற அந்த துணி பட்டி தைக்கிறதுக்கு அடிஷ்னல் துணிக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், அடுத்ததாக மெயின் பீஸ் துணியும் இந்த 23 இன்ச்சு முன் துண்டு பின் துண்டு சுற்றளவு எடுத்தோம்ல அந்த துணியை நீட்டாக 2ஆக போல்டிங் பண்ணி போட்டுக்கலாம். போல்டிங் பண்ணி மடித்து நீட்டாக போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், போட்ட பிறகு இந்த துணியை நம்ம லைனிங் துணியோட உள் பகுதியில் இந்த மெயின் பீஸ் வரும்படியாக நம்ம இப்போ போல்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், இறக்கம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அளந்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட இறக்கம் 15 இன்ச்சு. நம்ம மொத்தம் 15 இன்ச்சு கூடால முன் துண்டுக்கு 1.5 இன்ச்சு பின் துண்டுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ முன் துண்டு 16.5 பின் துண்டு 16.5 மொத்தம் நம்ம 33 இன்ச்சு இறக்கத்துக்கு துணி எடுத்து அதை 2ஆக போல்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், இப்போ மெயின் பீஸ் துணியை நம்ம போல்டிங் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது லைனிங் துணியை உள்பகுதியில் வச்சு போல்டிங் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம உள்பகுதியில் வச்சு போல்டிங் பண்ணி எடுக்கும்போது நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு தெரியாது. நமக்கு மார்க் பண்ணுறது அதனால நம்ம உள்பகுதியில் மெயின் பீஸ் துணியை வச்சுக்கிட்டு லைனிங் துணியை மேல் பகுதியில் தெரியும்படியாக போல்டிங் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்தது இந்த ப்ளவுஸோட முன் கப்பளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட முன் கப்பளவு 14 இன்ச்சு. இந்த 14 இன்ச்சை நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், அடுத்ததாக நம்ம உடம்பு சுற்றளவுக்கு போக மீதி உள்ள துணியை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம் இடுப்பு சைடில். அடுத்ததாக ஃபஸ்ட்டில் கழுத்து சுற்றளவு வச்சுருக்கோம். அடுத்தது கழுத்தோட இறக்கம் 2.5 இன்ச்சு கழுத்து சுற்றளவு, கழுத்தோட இறக்கம் 5.5 இன்ச்சு. அடுத்தது ஷோல்டர் 3.5 இன்ச்சு. அந்த ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் அளவு 5.25 இன்ச்சு. பாருங்கள், இந்த அளவு தான் முன் கப் ஷேப்போட இறக்கம். கப் ஷேப்பு 13 இன்ச்சு. இது முன் கழுத்து இறக்கம் 5.5. அடுத்தது ஆம்கோல் அளவு இறக்கம் 5.25. இந்த ஆம்கோல் அளவு இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அடுத்ததாக இந்த 14 இன்ச்சு வச்ச இடத்துலேருந்து இடுப்பு சைடுக்கு 2 இன்ச்சும் ஓப்பன் சைடுக்கு 1.25 இன்ச்சும் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக இந்த உடம்பு சுற்றளவில் பாதி நம்ம போல்டிங் பண்ணது இருக்கோம்ல அதுலேயும் பாதியை நேராக சென்ட்ரு மார்க் பண்ண பிறகு இந்த 1.5 இன்ச்சு கம்மி பண்ண இடத்துக்கும் 2 இன்ச்சு கம்மி பண்ணோம்ல இடுப்பு பகுதி அந்த பகுதிக்கும் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த 2 கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை ஒரு ஆஃப் ரவுண்டு மாடலில் நம்ம பட்டி ரவுண்டாக வர்றதுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது முன் கழுத்து ரவுண்டு நெக்குக்கு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி ஆம்கோல் சைடு மார்க் பண்ணணும். இந்த மார்க் பண்ணதுக்கு 1 இன்ச்சு வித்தியாசத்தில் இந்த கை ஆம்கோல் பகுதியோட அந்த
டேனிங் பகுதி, அந்த டேன் பண்ணி வரதில் அந்த முக்கு ஜாயின்லேருந்து 1 இன்ச்சு வித்தியாசத்தில் முன் கைக்குழியும் 1.5 இன்ச்சு வித்தியாசத்தில் பின் கைக்குழியும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டில் நம்ம பின் கைக்குழியை தான் கட் பண்ணணும். அடுத்தது முன் கழுத்தும் ரவுண்டு நெக்கு நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஷோல்டரோட சென்டர் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் வந்து போல்டிங் பகுதியாக இருக்கிறதுனால ஷோல்டரோட சென்டரு இப்போ லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கோம். அடுத்ததாக 2.5 இன்ச்சு சுற்றளவும் 5.5 இன்ச்சு இறக்கமும் உள்ள முன் கழுத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக முன் கழுத்துக்கும் பட்டிக்கும் இடைப்பட்ட பகுதியையும் அந்த ஓப்பனாக நம்ம போல்டிங்கை கட் பண்ணி எடுத்து ஓப்பன் விட்டாச்சு. அடுத்ததாக பாருங்கள், பின் கழுத்து இறக்கம் 7.5 இன்ச்சு, சுற்றளவு 2.5 இன்ச்சு. கழுத்து சுற்றளவு வச்சுருக்கிற அளவை ரவுண்டு நெக்கையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம எல்லா பகுதியுமே முன் துண்டுக்கு பின் துண்டுக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக முன் கைக்குழி நம்ம ஒரு 1/2 இன்ச்சு குழிச்சு கட் பண்ணிக்கிடணும். ஏன்னா 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் தான் முன் கைக்குழி பின் கைக்குழி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ, யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவும் பார்த்து பயன்பெறுங்க. பாருங்கள், அடுத்தது மெயின் டாட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஓப்பன் சைட்லேருந்து போல்டிங் பகுதியை கட் பண்ணி விட்டோம்ல முன் துண்டு, அந்த ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 3.25 இன்ச்சு மடக்கி 3 இன்ச்சு உயரத்தில் மெயின் டாட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல மார்க் பண்ணணும். அடுத்தது ஓப்பன் டாட் சைடில் ஓப்பனோட பகுதியில் சென்டர் பகுதியில் ஒரு மார்க் பண்ணி 2.25 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு ஓப்பன் டாட் மார்க் பண்ணணும். அடுத்ததாக இந்த மெயின் டாட்டோட உயரத்துலேருந்து ஆம்கோல் பகுதிக்கு நம்ம ஒரு போல்டிங் பண்ணும்போது ஒரு அளவு கிடைக்கும். அந்த அளவை நம்ம நீட்டாக பண்ணியாச்சுனாக்கி மார்க் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஆம்கோல் டாட்டு கிடைக்கும். அந்த ஆம்கோல் டாட்டு எதில் வந்து முடியணும்னா ஓப்பன் டாட்டுக்கு நேர் வந்து நம்ம நீட்டாக பாயிண்ட் மார்க் பண்ணால் போதும். இந்த மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணும்போது நமக்கு இந்த கப் ஷேப்பு ரொம்ப டஃப்பாக நீட்டாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதியில் நம்ம கட் பண்ண பகுதியை சேர்த்து நம்ம வச்சுருக்கிறோம். முன் கைக்குழி பின் கைக்குழி சேர்த்து கட் பண்ணனால நமக்கு ஓப்பன் பீஸுக்கு கிடைக்கும். அந்த ஓப்பன் பீஸை 3.5 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம 1.25 இன்ச்சு பிடிச்சோம்ல, இந்த 1.25 இன்ச்சு அளவை இந்த பட்டியிலையும் நம்ம கம்மி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீட்டாக கம்மி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். எடுத்த பிறகு அந்த பட்டியோட ஷேப்பே நமக்கு வேறு மாதிரி இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், கிராஸ் பீஸு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் கழுத்து பீஸில். அடுத்ததாக கை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கையோட அளவு 7.5 இன்ச்சு, கை சுற்றளவு 14.5 இன்ச்சு நமக்கு தேவை இருக்குது. கை மொத்த சுற்றளவு இந்த 14.5 கூடால ஒரு 2 இன்ச்சு இல்லைனா 3 இன்ச்சு நம்ம தேவைக்கு தையல் இடம் விட்டாலும் ஒன்றும் இல்லை. கையோட ஆம்கோல் பகுதியில் கை ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு இடம் விடணும். அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு உயரத்தில் இடம் விடணும். அடுத்தது லைனிங் துணி ஜாயின் பண்ணுறதுக்கும் உயரத்தில் தான் இடம் விடணும். பாருங்கள், இந்த கை சுற்றளவு 14.5 இன்ச்சு. இந்த 14.5ல் பாதி கை ஷோல்டரோட பகுதியிலேருந்து நம்ம ஆம்கோல் பகுதி கண்டுபிடிக்கிறதுக்காக கம்மி பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள், கை சுற்றளவு 14.5ல் பாதி ஏழைகள் இருக்கும், அதில் பாதி தான் இந்த ஆம்கோல் அளவு. அடுத்ததாக ஷோல்டர் அளவுலேருந்து 1.25 இன்ச்சு எடுத்து அந்த ஆம்கோல் பகுதியும் இந்த ஷோல்டரோட 1.25 அளவுலேயும் இருந்து நேர ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இந்த ஜாயின் பண்ண பகுதியிலையும் சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த துணியை வந்து நம்ம கை தைக்கும்போது மெயின் பீஸ் துணியை ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். எப்படி தைக்கணும்னா அளவு எல்லாமே இதே மாதிரி தான். இந்த மாதிரியே நம்ம மெயின் பீஸ் துணியும் கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம தைக்கும்போது கரெக்டாக தைச்சா போதும். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து முன் கைக்குழி பின் கைக்குழி 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் ஷோல்டர் பகுதியில் கொண்டு விட்டுருக்கோம். அடுத்ததாக கை கீழ் சுற்றளவு நம்ம 5.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். அடுத்ததாக 1 இன்ச்சு தையலுக்கு நம்ம தேவையான அளவு இடம் விட்டு அந்த மார்க்கையும் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக ஷோல்டர்லேருந்து பாருங்கள், பின் கைக்குழியை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் 4 துணியும் சேர்த்து. அடுத்தது முன் கைக்குழியை மட்டும் 1/2 இன்ச்சு குழித்து கட் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக கையோட கீழ் சுற்றளவு 5.5 இன்ச்சு எல்லாமே நீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மெயின் பீஸ் துணிக்கு மேலே லைனிங் துணியை நம்ம நீட்டாக
ஜாயின் பண்ணி தைக்கும்போது தைச்சா போதும். அதனால தான் மெயின் பீஸ் துணியில் நம்ம எதுவுமே கை கட் பண்ணலை. கையளவு பாருங்கள். 41 இன்ச்சு உடம்பு சுற்றளவில் சூப்பரான லைனிங் ப்ளவுஸ் ஒன்று நம்ம இப்போ நீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க நம்ம தங்கமல்லி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.